அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் என்ற வீடியோவில் நான் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமிற்காக குறிப்பாக மெயின்ஸ் தேர்வுக்கும் ப்ளஸ் ப்ரிலிம் தேர்வுக்கும் பயன்படும் வகையில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 17/11/2024 நடைபெற்ற மாதிரி தேர்வில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. குறிப்பாக 12th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் யூனிட்ஸ் 1 to 5 இருக்கக்கூடிய லெசனுக்கான மாதிரி வினாக்கள் தான். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் INM இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கங்கள் தொடர்பான கேள்வியிலேருந்து இந்த டெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இவர் 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார், சரி. 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றார், சரி. 1924 நடைபெற்ற பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார். ஸோ INC மாநாட்டை பொறுத்தவரை மிக மிக முக்கியமானது. இந்த INC மாநாட்டில் ஒரே ஒரு மாநாட்டுக்கு மட்டும்தான் காந்தி தலைமை தாங்கியிருப்பார். அந்த மாநாடு பெல்காம் மாநாடு. அப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. 4வது ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். தவறு, இது தவறாக இருக்குது. 4வது ஆப்ஷன் 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட அவரது சேவைகளை பாராட்டி கெய்சர் ஹி ஹிந்த் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டதுன்னு இருக்குது. ஸோ இங்கே 1906 ஆம்புலன்ஸ் படையில் ஒர்க் பண்ணியிருப்பார். இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட காந்திக்கு அவருக்கு என்ன விருது தந்திருப்பாங்கன்னா கெய்சர் ஹி ஹிந்த் தங்கப்பதக்கம் தந்தாங்கன்னா கிடையாது. அவருக்கு தந்த விருது பார்த்திங்கன்னா ஜூலு போர் வெள்ளி பதக்கம் தந்திருப்பாங்க. ஜூலு போர் வெள்ளி பதக்கம் தந்திருப்பாங்க. இந்த கெய்சரியின் தங்க பதக்கம் எதுக்கு தந்திருப்பாங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிமான பணிகளை பாராட்டி தந்திருப்பாங்க. 2வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனித்து அவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1, அமெரிக்காவில் தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து கம்பெனி பின்பற்றிய கொள்கையானது இந்தியாவில் தொழில்கள் நீக்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தியது. ஸோ எங்கே தொழில் புரட்சி ஏற்பட்டதுன்னா அமெரிக்கா கிடையாது, இங்கிலாந்தில் தான் தொழில் புரட்சி ஏற்பட்டது. அதை ஃபாலோ பண்ணி இந்தியாவில் தொழில்கள் நீக்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு கூற்று தவறாக இருக்குது. அமெரிக்கா கிடையாது, இங்கிலாந்துன்னு வந்திருக்கணும். 2, ஆங்கில அரசு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் அதாவது லேசிஸ் ஃபெயர் என்னும் கொள்கையை பின்பற்றியது, சரி. பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்து செல்லப்பட்டன, சரி. கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக இங்கிலாந்து மாறியதா? தப்பு. கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக இந்தியா மாறியிருக்கும். அப்போ இங்கே கேள்வி என்ன? 2வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனித்து அவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது 2, 3. கேள்வி 3, இண்டிகோ கழகம் பற்றிய கூற்றுகளில் தவறான இணையை கண்டறிக. இண்டிகோ கழகம் பற்றிய கூற்றுகளில் தவறான இணை எதுன்னு பார்க்கலாம். இது 1859 to 60 வங்காளத்தில் நடைபெற்றது, சரி. ஸோ இண்டிகோ கழகனாவே 1859 to 60 வங்காளத்தில் தான் நடைபெற்றது. ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாயிருந்த நிலங்களில் இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பயிரிட கட்டாயப்படுத்தினாங்க, சரி. இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையர்களை தெற்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். இண்டிகோ புரட்சியின் விளைவாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் பண்ணையர்களை தெற்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றிருப்பாங்களான்னா கிடையாது. எங்கேருந்து வெளியேற்றினாங்கன்னா வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றிருப்பாங்க. அப்போ இங்கே தவறானது எதுனா 3 மட்டும் தவறாக இருக்கும். அதே போல் இண்டிகோ கழகம் பற்றி நீல்தர்பன் நாடகத்தை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா. கேள்வி 4, இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சங்கள் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சங்கள் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? 1, 1770 to 1900 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது, சரி. 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியான நிலையில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, சரி. மதராஸ் மாகாணத்தில் 3.5 மில்லியன் மக்கள் பஞ்சத்திற்கு பலியானதாக மதிப்பிடப்பட்டுள்ளது, சரி. 4, 1793 தொடங்கி 1793 தொடங்கி
1900 வரையிலான காலப்பகுதியில் உலகில் பல்வேறு பகுதியில் நடைபெற்ற போர்களில் மரணமடைந்தோரின் எண்ணிக்கை 5 மில்லியனாக இருக்க 1891லேருந்து 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டுமே இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை குறிப்பிட்டுள்ளார். ஸோ 1793 தொடங்கி 1900 வரை பார்த்தீங்கன்னா உலகில் பல்வேறு பகுதியில் போர்களினால் மரணமடைந்த எண்ணிக்கையை காட்டிலும், அதாவது 5 மில்லியன் இருக்க 1891 to 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டுமே 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியரான வில்லியம் டிக்பை குறிப்பிட்டுள்ளார். அப்போது இங்கே 4வது கேள்விக்கு அனைத்துமே சரிங்க. ஸோ மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? வில்லியம் டிக்பை. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 5 பொறுத்துக. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு கடிதம் எழுதுதல் 1815. புனிதமான மொழி சமஸ்கிருதம். முதல் சட்ட உறுப்பினர் டிபி மெக்காலே. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 6 பின்வரும் நிகழ்வுகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1 பொது கல்விக்கான பொதுக்குழு எப்போ ஏற்படுத்தினாங்க? பொது கல்விக்கான பொதுக்குழு 1823. 2 மெக்காலே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என குறிப்புகளை வெளியிட்டார். எப்போ வெளியிட்டார்? 1835. பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணது 1857. இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள், அதாவது பெரும்புரட்சின்னு சொல்லுவாங்க. 1857 பெரும்புரட்சியை தான் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே 1, 2, 3, 4 கால வரிசையில் அப்படியே ஆர்டராக இருக்குது. கேள்வி 7 தவறான இணையை தேர்வு செய்க. ஸோ 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1 நவீன இந்திய கற்றறிந்தோர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த் கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நௌரோஜி, பெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ நவீன இந்தியாவில் கற்றறிந்த இந்தியர்களாக இருந்தவர்கள் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த் கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நௌரோஜி, பெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி. 2 மேலை நாட்டு அறிஞர்கள் ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டுவர்ட் மில், மார்ஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்ஸ். சரி. 3 நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழுவீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநரான எல்பின்ஸ்டன் அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரசு பிரதிநிதியாக பதவியேற்க இருந்த சர் ஜான் லாரன்ஸ்க்கு கடிதம் எழுதினார். ஸோ இந்த குற்றம் சரி. அப்போ இங்கே தவறான இணை எதுனா தவறு ஏதுமே இல்லை. கேள்வி 8 பின்வருவனற்றில் தவறானது எது? புனே ஜோதிபா பூலே புனேயை சேர்ந்தவர், கேரளா நாராயணகுரு, தமிழ்நாடு வைகுண்ட சாமிகள், கர்நாடகா ஐயன் காளி. தப்பு. ஐயன் காளி கேரளாவை சேர்ந்தவர். ஐயன் காளி கேரளா. இங்கே கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. அப்போது டெல்லி தான் தவறு. கேள்வி 9 பின்வரும் அமைப்புகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. பிரம்ம சமாஜம் எப்போ ஏற்படுத்தினாங்க? 1828. யார் தொடங்குது? ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் 1875. ஆரிய சமாஜம் தொடங்குது சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரார்த்தன சமாஜம் 1867. ஆத்மராம் பாண்டுரங் தொடங்கியிருப்பார். சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 தொடங்கப்பட்டது. அப்போ பின்வரும் அமைப்புகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 4, 3, 2. 1, 4, 3, 2. கேள்வி 10 தவறான இணையை தேர்வு செய்க. 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். சரி. பிராந்திய மொழி சட்டம் 1878. சரி. சென்னை மகாஜன சங்கம் 1885. தப்பு. சென்னை மகாஜன சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1884 மே 16 தொடக்க விழா நடந்திருக்கும். சென்னை மகாஜன சங்கம் 1884 மே 16 தொடங்கப்பட்டது. சுதேச இயக்கம் 1905. அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. கேள்வி 11 இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்? இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே.
இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 12. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. ராஜாராம் மோகன் ராயின் பத்திரிகைகள் சமோத் கௌமுகி 1821 வங்காள மொழியில் வெளியிடப்பட்டது. மீரத் உல் அக்பர் பாரசீக மொழி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கூற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சமோத் கௌமுகி என்ற பத்திரிகை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ராஜாராம் மோகன் ராய். அதே போல் அவருடையது மீரத் உல் அக்பர் பத்திரிகை பாரசீக மொழியில் வெளியாகிருக்கும், அதுவும் ராஜாராம் மோகன் ராய் தான் எழுதியிருப்பார். கீழ்திசைவாதிகள்னாவே வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர். சரி. 3. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலங்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை இந்திய சிந்தனையை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பான்மை, இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என அரவிந்த் கோஷ் எழுதினார். ஸோ 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனைத்துமே சரி. 13. சென்னைவாசிகள் சங்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? சென்னைவாசிகள் சங்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. 1852 பிப்ரவரி 17 உருவாக்கப்பட்டது. சென்னைவாசிகள் சங்கம்னாவே எம்என்ஏ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 பிப்ரவரி 26 தான் உருவாயிருக்கும். பிப்ரவரி 26 உருவாயிருக்கு. இங்கே 17 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கூற்று தவறு. 2. சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினரின் அமைப்பாகும். சரி. கஜுலா லட்சுமி நரசு என்பவரை இவ்வமைப்பு உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். சரி. 2 மனுக்களை இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் முன்வைத்தது. சரி. அப்போ சென்னைவாசிகள் சங்கம் பற்றிய கூற்றுகள் சரியானது 2, 3, 4 சரி, 1 தப்பாக இருக்குது. கேள்வி 14. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் HD செய்மூர் சென்னை வந்த ஆண்டு. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் HD செய்மூர் சென்னை வந்த ஆண்டு அக்டோபர் 1853. கேள்வி 15. இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி அளித்த பட்டய சட்டம் இது. இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி அளித்த பட்டய சட்டம் 1853 பட்டய சட்டம். கேள்வி 16. தவறான இணையை தேர்வு செய்க. லட்சுமி அரசு இயற்கை எய்திய ஆண்டு எப்போ? 1866 தான் இயற்கை எழுதியிருப்பாங்க. இங்கே 65ன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறான இணை ஆப்ஷன் ஏ. லட்சுமி அரசு இயற்கை எய்திய ஆண்டு 1866 தான் சரி. சென்னை மகாஜன சங்கம் ஏற்பட்ட ஆண்டு 1884. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885. அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை 1877 வெளியாகிருக்கும். அப்போ இங்கே தவறானது 16க்கு ஆப்ஷன் ஏ. கேள்வி 17. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எனும் பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமைப் பணி அதிகாரி டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றுக்கு தலைமை தாங்கினார். ஸோ இந்திய குடிமைப் பணி அதிகாரியான ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் இப்போ சென்னையில் நடைபெற்ற பிரம்மஞான சபையின் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருப்பார். சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. சரி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. சரி. அதாவது WC பானர்ஜின்னு சொல்லலாம், ஷார்ட்டாக WC பானர்ஜின்னு சொல்லலாம், அல்லது உமேஷ் சந்திர பானர்ஜி. திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என 1897 முழங்கினார். சரி. ஸோ இந்த 17க்கு என்னென்னா அனைத்துமே சரிங்க, 4 கேள்வியுமே சரிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி கேட்டிருக்காங்க. கேள்வி 18. பொறுத்துக. இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகை தொடங்குவது வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் குரல்னு சொல்லலாம், அல்லது வாய்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை தொடங்குவது வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜை பொறுத்தவரை 2 பத்திரிகை தொடங்கியிருப்பார். ஒன்று இந்தியாவின் குரல், ஆங்கிலத்தில் வாய்ஸ் ஆஃப் இந்தியா. இன்னொன்று ராஸ்த் கோப்தார். 2 பெங்காலி என்ற பத்திரிகை தொடங்குவது சுரேந்திரநாத் பானர்ஜி. பெங்காலி பத்திரிகை தொடங்குவது சுரேந்திரநாத் பானர்ஜி. மராட்டா பத்திரிகை தொடர்ந்து பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகரை பொறுத்து 2 பத்திரிகை தொடங்கியிருப்பார். ஒன்று கேசரி, இன்னொன்று மராட்டா. மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய பகுதி. 18க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 19வது கேள்வி. கூற்று காரணம். கூற்று. திலகர் 1897 ஜூலை 27 திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். ஸோ திலகர் 1897 ஜூலை 27 கைது செய்து இந்திய தண்டனை சட்டம் 124A குற்றம்
சாட்டப்பட்டார். சரி. காரணம் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபதி ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு திலகர் அழைப்பு விடுத்தார். சரி. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 20. தாதாபாய் நௌரோஜி பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். 1870களில் பம்பாயில் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். லண்டனில் இந்திய சங்கம் இந்தியன் சொசைட்டியை 1865லும் கிழக்கிந்திய கழகம் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866ல் அமைப்புகளை உருவாக்கியிருப்பார். சரி. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற புத்தகத்தை 1901ல் எழுதியிருப்பார். சரி. ஸோ அனைத்துமே இங்கே சரியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தாதாபாய் நௌரோஜி பற்றி ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டிருக்காங்க. இந்த இந்தியன் சங்கம் கிழக்கிந்திய கழகம் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர்ஸில் குறிப்பாக 2023 நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பார்த்துக்காங்க. கேள்வி 21. பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது, மற்ற 3 தப்பாக இருக்குது. ஆங்கில கல்வி சட்டம் ஏற்றது 1843 தப்பு. ஆங்கில கல்வி சட்டம் 1835 வந்திருக்கும். அடுத்து அடிமை முறை ஒழிக்கப்பட்டது 1859 தப்பு. அடிமை முறை ஒழிக்கப்பட்டது 1843. சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்துறது 1852. அப்போ இங்கே சரியாக இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும் தான் சரியாக இருக்குது. இண்டிகோ கழகம் ஏற்பட்டது 1835 தப்பு. இண்டிகோ கழகம்னாவே ஞாபகம் வரணும். 1859 to 60 தான் நடைபெற்றது இண்டிகோ கழகம். அப்போ பின்னொற்றில் எது ஒன்று சரியாக பொருந்திருக்கு? ஆப்ஷன் சி தான் சரியாக பொருந்துள்ளது. கேள்வி 22. பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க. பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசை. கிழக்கிந்திய கழகம் தாதாபாய் நௌரோஜி லண்டனில் தொடங்கியிருப்பார். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் கிழக்கிந்திய கழகம் 1866. சென்னை மகாஜன சங்கம்னாவே 1884 மே 16 தொடங்கியிருப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26. இந்திய சங்கம் 1865. இந்திய சங்கத்தை தொடர்ந்து தாதாபாய் நௌரோஜி. அப்போங்க அமைப்புகளில் சரியான காலவரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. நம்ம ஒலிம்பியா அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் எல்லாமே அட் ப்ரெசண்ட்டாக இப்போ ரீசண்ட் அப்டேட்டில் எந்த மாதிரியான கேள்விகளை செட் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ் பகுதியும் சரி பொது தமிழ் பகுதியும் சரி, அதன் அடிப்படையில் தான் மாதிரி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. வாட் லெவலை பொறுத்தவரையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்திங்கன்னா குறைவான கேள்விகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும். அதிகபட்சமாக கூற்று காரணம் சரியாக தவறானதை தேர்ந்தெடு, அடுத்து காலவரிசைப்படி பொறுத்துக்க அப்படின்றத அதிகபட்சமாக கேட்குறாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். கேள்வி 22. 23. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? ஹேலன் ஆக்டன் ஹியூம். கேள்வி 24. சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் ஆண்டுகளில் தவறானது. ஸோ ஐஎன்சி மாநாடை பொறுத்தவரை சென்னையில் மட்டும் 7 முறை நடந்திருக்கும். அதில் இங்கே 1887 நடந்தது, 1894 நடந்தது, 1898 நடந்திருக்கும், 1902 நடந்துச்சுன்னா நடக்கலை. சென்னையில் ஐஎன்சி மாநாடை பொறுத்தவரை 7 முறை நடந்திருக்கும். ஸோ 1902 நடந்துச்சுன்னா நடக்கலை, 1903 நடந்தது. ஸோ ஐஎன்சி மாநாடுகள் சென்னையை பொறுத்தவரையும் 1887, 1894, 1898, 1903, அடுத்து 1908, 1914, அதுக்கடுத்து 1927 ஆகிய ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 7 முறை சென்னையில் மட்டும் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கு. இந்த சென்னையில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டின் தலைவர்களை பொறுத்தவரையும் 1887 யாருன்னா சையத் பக்ருதீன் தியாப்ஜி தலைமை தாங்கியிருப்பார். 1894 தலைமை தாங்கு ஆல்பர்ட் வெப் தலைமை தாங்கியிருப்பார். 1898 ஏஎம் போஸ் ஆனந்தமோகன் போஸ் தலைமை தாங்கியிருப்பார். ஆனந்தமோகன் போஸ். அடுத்து 1903 பார்த்திங்கன்னா தலைமை தாங்குது லால் மோகன் கோஷ் தலைமை தாங்கியிருப்பார். 1908 ராஜ்பிகாரி கோஷ் தலைமை தாங்கினார். 1914 பூபேந்தர்நாத் பாசு தலைமை தாங்கியிருப்பார். 1927 எம்ஏ அன்சாரி தலைமை தாங்கினார். ஸோ இது 7 முறை சென்னையில் மட்டும் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். 7 மாநாட்டுக்கான தலைவர்களையும் நம்ம பார்த்துருக்குறோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
கேள்வி 25. இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெறாத ஆண்டுகளில் சரியானது எது? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் எந்தெந்த ஆண்டுகளில் நடைபெறவில்லை? 1930, 1935, 41 to 45. அடுத்து 1918, 1920, 1923, 1942, 1887, 1894, 1898, 1903, 1908, 1914, 1927, 1913, 31, 1902, 1921. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு பொறுத்தவரையும் எந்தெந்த ஆண்டுகளில் நடைபெறவில்லைன்னா 1930, 35, 41 to 45 அந்த ஆண்டுகளில் மட்டும்தான் ஐஎன்சி மாநாடு நடைபெறவில்லை. அப்போ சரியானது ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது கூற்றை பாருங்கன்னா 1918, 1920, 23, 42 இது பார்த்தீங்கன்னா ஐஎன்சியினுடைய சிறப்பு மாநாடுகள் ஆண்டுகள். சிறப்பு மாநாடு எந்தெந்த ஆண்டுகள் நடந்ததுன்னா 1918, 1920, 1923, 1942. 1918 டெல்லியில் நடந்திருக்கும், 1920 கல்கத்தாவில் நடந்தது, 1923 மறுபடியும் டெல்லியில் நடந்தது, 42 வந்து பம்பாயில் நடந்திருக்கும். மூணாவது கூற்று 1897, 1894, 1898, 1903, 1908, 1940, 1927 இது அனைத்துமே சென்னையில் நடந்த ஐஎன்சி மாநாடுகள். இப்போ தான் பார்த்துருப்பேங்க. அடுத்து 1913 to 31, 1913லையும் 1931லையும் வந்து கராச்சியில் நடந்திருக்கும், 1902லையும் 1921 அகமதாபாத்தில் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். கேள்வி 26. பின்வரும் எது ஒன்று சரியாக அமைந்துள்ளது? 4 ஆப்ஷனில் எது சரியாக அமைந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 பொதுக்கூட்டங்கள் சட்டம். பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1906 தப்பு. பொதுக்கூட்டங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1907. வெடிமருந்து சட்டம் 1907 தப்பு. வெடிமருந்து சட்டம் 1908. செய்தித்தாள் சட்டம் 1909 இருக்குது தப்பு. 1908. செய்தித்தாள் சட்டம் 1908. இந்திய பத்திரிகை சட்டம் 1910. அப்போ பின்வரும் எது ஒன்று சரியாக அமைந்திருக்குன்னா டெல்லி தான் சரியாக அமைந்திருக்கு. இப்போ பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907, வெடிமருந்து சட்டம், செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்ற சட்டம் இது எல்லாமே 1908 நடந்திருக்கும். இந்திய பத்திரிகை சட்டம் 1910. கேள்வி 27. வங்க பிரிவினை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? வங்க பிரிவினை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். 1 வங்காளம் பிரிக்கப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பாக 1860ஆம் ஆண்டு முதலாக விவாதங்கள் நடைபெற்று வந்தன. மார்ச் 1890இல் பிரிவினைக்கான திட்டத்துக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. சரி. ரிஸ்லி அறிக்கை பிரிவினைக்கு ஆதரவாக 2 காரணங்களை முன்வைத்தது. அவை வங்காளத்திற்கு சுமை குறைவு, அசாமின் முன்னேற்றம். சரி. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1905. ஜூலை 20, 1905 வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. எப்போ அறிவித்தாங்க? ஜூலை 20ன்னு தந்திருக்காங்க. தப்பு. எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா வங்காளத்தை 2ஆக பிரிக்கலான்னு சொல்லிட்டு ஜூலை 19 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜூலை 19, 1905. இங்கே ஜூலை 20ன்னு தந்திருக்காங்க. அப்போது வங்க பிரிவினை பற்றிய கூற்றுகள் தவறானது ஆப்ஷன் டெல்லி. வங்க பிரிவினை பற்றி கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக பார்த்துக்காங்க. ஸோ வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது அக்டோபர் 16, 1905. வங்காளம் பிரிவினை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஜூலை 19, 1905. அக்டோபர் 16 பொறுத்த வரையும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள். அதே அக்டோபர் 16 உலக உணவு தினம். அதே அக்டோபர் 16 பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்ட நாளும் அக்டோபர் 16 தான். கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்ட நாளும் அக்டோபர் 16, 1799 கட்டபொம்மனை தூக்கிலிட்டிருப்பாங்க. அதே போல் வங்காளம் இணைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15, 1911 வந்து வங்காளம் இணைக்கப்பட்டிருக்கும் 2வது ஆர்டெஞ்ச் பிரபு ஆட்சி காலத்தில். ஸோ வங்காளம் பிரிக்கப்பட்டது அக்டோபர் 16, 1905. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது பிரிக்கப்படுன்னு சொன்னது ஜூலை 19, 1905. வங்காளம் இணைக்கப்பட்டது டிசம்பர் 15, 1911. ஸோ வங்க பிரிவினை பற்றி முழுமையாக பார்த்துருப்புங்க. அடுத்த கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான இணையை தேர்வு செய்க. 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. சரி. சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள்
குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக அரவிந்த் கோஷ் விளக்கினார். அரவிந்த் கோஷ் இதை சொல்லியிருப்பாருன்னா தப்பு. யார் சொல்லியிருப்பார்னா ஜி சுப்பிரமணியம் சொல்லியிருப்பார். ஜி சுப்பிரமணியம் சொன்னார். மூணாவது கூற்று, சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது என்று ஜி சுப்பிரமணியம் குறிப்பிட்டிருப்பார். மூணாவது கூற்று சரியானா தப்பு. யார் சொன்னதுன்னா கோபாலகிருஷ்ண கோகலே சொல்லியிருப்பார். கோபாலகிருஷ்ண கோகலே தான் சுதேச இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது என்று சொல்லியிருப்பார். அப்போ மூணாவது கூற்று தவறு. 4, சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு என்பதாகும். இத்தத்துவத்தின் தோற்றமானது 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த ரானடே தனது தொடர் சொற்பொழிவின் மூலம் தொடங்கிறது. அப்போ சுதேசி என்ற வார்த்தையை தொடங்குவது யாருடைய வார்த்தையிலிருந்துன்னா மகாதேவ் கோவிந்த ரானடேவிலேருந்து தொடங்கியிருக்கு. அப்போது 4வது கூற்று சரியாக இருக்குது. அப்போ இங்கே கேள்வி என்னென்னா சரியான இணை பார்த்திங்கன்னா 1, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 29, சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம், அது வெகு தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைப்பது, நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்குள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும் என்று கூறியவர் யார்னா மகாத்மா காந்தி. கேள்வி 30, கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர் எண்ணிக்கை குறைத்தவர். கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர் எண்ணிக்கை குறைத்தவர் கர்சன் பிரபு. கேள்வி 31, தவறான இணையை தேர்ந்தெடு. பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்டது 1904. அலுவலக ரகசிய சட்டம் இயற்றப்பட்டது 1905 தந்திருக்காங்க. தப்பு. அலுவலக ரகசிய சட்டம் இயற்றப்பட்டதும் 1904 தான் இயற்றிருப்பாங்க. அப்போ தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. அதே துக்க தினம் அக்டோபர் 16, 1905. அக்டோபர் 16 அதான் துக்க தினமாக அனுசரிக்கணும் முஸ்லீம் கொண்டாடு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் 1903 சரி. கேள்வி 32, பொறுத்துக. சுய உதவி ஆத்ம சக்தியை சொன்னது பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். விடிவெள்ளி கழகம் டான் சொசைட்டியை ஏற்படுத்தினது சதீஷ் சந்திர முகர்ஜி. டான் சொசைட்டி பொறுத்தவரையும் 1902 தொடங்கியிருப்பார். டான் சொசைட்டி யார் தொடங்குதுன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி. இந்த விடிவெள்ளி கழகம் எப்போ தொடங்கப்பட்டது, யார் தொடங்கினாங்க அப்படின்றது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கல்விக்கான தேசிய கழகம் ஏற்படுத்தப்பட்டது 1905 நவம்பர் 5. வங்காள தேசிய கல்லூரி தொடங்கப்பட்டது 1906 ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கியிருப்பாங்க. 1906 ஆகஸ்ட்டில். ஸோ சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி 33, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1, சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பிடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் சரி. 2, அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி சதீஷ் சந்திரா மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்தார் சரி. லால் பால் என்று அழைக்கப்படுவர்கள் லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால் சரி. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்விதான். சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தின் மையப்புள்ளியாக திகழ்ந்தவை மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப். பின் நாட்களில் சென்னையும் விளங்கியிருக்கும். இப்போ சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 34, சுயராஜ்யம் பற்றிய கருத்துக்களில் சரியானது எவை? சுயராஜ்யம் பற்றிய கருத்துக்கள் சரியானது எவை? 1, திலகருக்கு சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்ல சரி. பிபின் சந்திரபாலின் கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும் சரி. அப்போ 34க்கு சரியான விடை 1, 2 சரி. கேள்வி 35, பின்வரும் நிகழ்வுகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1, மிண்டோ பிரபு இந்திய அரசு பிரதிநிதியாக நியமனம். 2, டாக்கா அணுசீலன் சமதி. 3, ரங்பூர் முதல் தேசிய கொள்ளை. 4, ஏம்சந்திர கனுங்கோ இராணுவ பயிற்சி பெறுவதற்காக பாரிஸ் சென்றார். அப்போ இதில் எது கால வரிசைப்படி அமைந்திருக்குன்னா மிண்டோ பிரபு இந்திய அரசு பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டது 1906. டாக்கா அணுசீலன் சமிதி நிறுவப்பட்டது 1906. ரங்பூர் முதல் சுதேசி கொள்ளை 1906 ஆகஸ்டில் நடந்தது. ஏம்சந்த் கனுங்கோ இராணுவ பயிற்சி பெறுவதற்காக பாரிஸ் சென்ற ஆண்டும் 1906. அப்படியே வரிசையாக இருக்கும் 1, 2, 3, 4 சரி. கேள்வி 36, தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்பட்ட இடம். பூனே. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்விதான்.
கேள்வி 37 சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி ஆகியவை தொடர்பான 4 தீர்மானங்கள் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றினர்? சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி போன்ற 4 தீர்மானங்கள் 1906 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றினர். கேள்வி 38 பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. 1. அலிப்பூர் குண்டுவெடிப்பு. 2. மிண்டோ மார்லி சீர்திருத்தம். 3. ஆஷ் படுகொலை. 4. சென்னைக்கு பிபின் சந்திரபால் வருகை. இதில் எது கால வரிசைப்படி அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கம் கூட. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு அலிப்பூர் குண்டுவெடிப்பு எப்போ நடந்ததுன்னா 1908 ஏப்ரல் 30 நடந்திருக்கும். ஏப்ரல் 30. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. ஆஷ் படுகொலை 1911 ஜூன் 17 ஆஷ் படுகொலை நடைபெற்றது. சென்னைக்கு பிபின் சந்திரபால் வருகை 1907 மார்ச் மாதம் வருகை தந்திருப்பார் பிபின் சந்திரபால் 1907. அப்போ சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. கேள்வி 39 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஸோ இந்த 4 கூற்றுகளில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. சுதேசி போராட்டக்காரர்களை கொடூரமாக தாக்கி நடத்திய டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் எனும் ஆங்கில அதிகாரியை கொள்வதற்கான பொறுப்பு இளம் புரட்சிவாதிகளான 18 வயது நிரம்பிய குதிராம் போஸும் 19 வயது நிரம்பிய பிரபலா சாக்கி ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சரி. 1908 ஏப்ரல் 30 ஒரு சாரட் வண்டியின் மீது குண்டை வீச கிங்ஸ்போர்டுக்கு பதிலாக வேறு 2 ஆங்கில பெண்கள் அதில் கொல்லப்பட்டனர். சரி. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த் கோஷ், அவரின் சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் அவர்களுடன் சேர்ந்து மேலும் 35 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சரி. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக மோதிலால் நேரு வாதாடினார்னு இருக்குது. தப்பு. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் யார் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடி இருப்பாங்கன்னா சிஆர் தாஸ் வாதாடி இருப்பார். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக மோதிலால் நேரு வாதாடி இருக்க மாட்டார், சிஆர் தாஸ் வாதாடி இருப்பார். அப்போது 39க்கு தவறானது ஆப்ஷன் டெல்லி. 40வது கேள்வி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பற்றிய கூற்றுகள் சரியானது எது? 1. 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி, அதாவது சுவடேஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC எனும் கூட்டுப்பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். பாண்டித்துறையும் அஜிபக்கீர் முகமதும் பெரிய பங்குதாரர்களில் இருவர் ஆவர். ஸோ லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. மொத்த முதலீடான 10 லட்சம். எவ்வளோ முதலீடுன்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் குரூப் 4ல். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி உருவாக்குவதற்காக 10 லட்சம். இந்த 10 லட்சத்தை 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு ரூபாய் 25 இந்தியர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. சரி. 3வது கூற்று வஉசி பார்த்தீங்கன்னா SS கலையா, SS லாவோ என 2 நீராவி கப்பல்களை வாங்கினார். சரி. 4. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து லோகமானிய திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகையில் எழுதியிருப்பார். அதே போல் அரவிந்த் கோஷும் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்கு விற்பனையாதற்கு உதவினார். சரி. அப்போது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பற்றிய கூற்றுகள் சரியானது, அனைத்துமே சரியானதுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேள்வி 41 பின்வரும் நிகழ்வுகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1. கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் எப்போ நடந்தது? 1908 கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். பர்சால் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது 1906. சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 1904. பாரதி சகோதரி நிவேதிதாவை சந்தித்த ஆண்டு 1905. இப்போ சரியானது 3, 4, 2, 1. கேள்வி 42 தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி நாளிதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சுதேசமித்திரன் பத்திரிகை தொடங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் தொடங்கியிருப்பார். த ஹிந்து சுதேசமித்திரன் இந்து பத்திரிகை 1878 தொடங்கியிருப்பார். சுதேசமித்திரன் பார்த்தீங்கன்னா 1891 பருவ இதழாக தொடங்கியிருப்பாங்க. இது நாளிதழாக மாறினது 1899 நாளிதழாக மாறி இருக்கும். இந்தியா என்றது வாரப்பத்திரிகை பாரதி தொடங்கியிருப்பார். 43வது கேள்வி தவறானது எது? குருமணி என்று அழைக்கப்பட்டவர்
சகோதரி நிவேதிதா. சரி. டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதந்து பால கங்காதர திலகர். சரி. தீவிர தேசியவாதியின் குரல் இந்தியா வார இதழ். தீவிர தேசியவாதியின் குரலாக இந்தியா வார இதழ் திகழ்ந்தது. சரி. வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை தந்தவர் வஉசியா. தப்பு. வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை வாவே சுப்பிரமணியம் தந்திருப்பார். வாவே சுப்பிரமணியம் தந்திருப்பார். எங்கே தந்தார்னா பாண்டிச்சேரியில் தந்தார். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 44. தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக எந்த நாளை திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர்? தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக எந்த நாளை திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சாங்க? மார்ச் 9ஆம் தேதி. மார்ச் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் விடுதலையான நாள் தான் மார்ச் 9. எப்போன்னா 1907 மார்ச் 9 விடுதலை ஆகியிருப்பார் பிபின் சந்திரபாலு. அந்த தினத்தை தான் சுதேசி தலைவர்கள் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சுருப்பாங்க மார்ச் 9ஆம் தேதியே. கேள்வி 45. சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? லாலா லஜபதி ராய் பெயர் தான் 1907 சூரத்தில் நடைபெறும் மாநாட்டிற்கு தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது. லாலா லஜபதி ராய். கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவந்து பார்த்தீங்கன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜியும் பரிந்தர் குமார் கோஷும். கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர்கள் ஜதீந்திரநாத் பானர்ஜி, பரிந்தர் குமார் கோஷ். அதே பிலின் புகாரிதாஸ் பார்த்தீங்கன்னா டாக்கா அனுசீலன் சமிதியை தொடங்கியிருப்பார். பிலின் புகாரிதாஸ் டாக்கா அனுசீலன் சமிதியை 1906 தொடங்கியிருப்பார். கேள்வி 47. ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்திய ஆண்டு? ஜப்பான் ரஷ்யா வீழ்த்திய ஆண்டு 1905. கேள்வி 48. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? 3 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1. மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும் தென்னிந்தியாவில் டாக்டர் அன்னி பெசன்ட் தலைமையிலும் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. சரி. லக்னோ ஒப்பந்தம் 1916 கையெழுத்தானது. சரி. அன்னி பெசன்ட் இந்தியாவுக்கு 1893 வந்தார். சரி. அப்போ இங்கே கூற்று 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 49. பனாரஸில் அதாவது வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை அன்னி பெசன்ட் நிறுவியிருப்பாங்க. இது மத்திய இந்து கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தந்து மாளவிகா மதன் மோகன் மாளவியாவால் தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். கேள்வி 50. பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை தவறாக உள்ளது? 4 இணையில் எது தவறாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1. 1907 HS ஆல்காட் மறைவுக்கு பிறகு பிரபஞான சபையின் உலக அளவிலான தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார். சரி. பிரம்மஞான சபையின் தலைமையிடம் சென்னையின் அடையாறாகும். சரி. திலகரின் தன்னாட்சி இயக்கம் ஏப்ரல் 1916 பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் நிறுவப்பட்டது. சரி. திலகரின் இயக்கத்துக்கு 5 கிளைகள் ஒதுக்கப்பட்டன. தப்பு. திலகரின் இயக்கத்துக்கு 6 கிளைகள் ஒதுக்கியிருப்பாங்க. அப்போது எந்த இணை தவறாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த இணைன்னு தவறுனா 4வது இணை தவறாக இருக்குது. இப்போ 50வதுக்கு ஆன்சர் சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். இந்த 100 கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா சரியானது எது தவறானது எது கூற்று காரணம் இப்படி தான் அமைஞ்சிருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய கண்டினியூட்டியை 51 அடுத்து 100 வரை இருக்க கேள்வியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் மாணவர்களுக்காக மாதிரி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறபடி தான் செட் பண்ணி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி தேர்வு பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய வெற்றியை தீர்மானிப்பது தொடர்ந்து படிக்கிறது, படித்ததை ரிவிஷன் பண்ணதை வீக்லி மறக்காமல் நம்ம தேர்வு எழுத வேண்டும். இந்த மாதிரி தேர்வுகள் தான் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். அதே போல் உங்களுடைய வெற்றியை மிக விரைவில் சேர்த்து வைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது மாதிரி தேர்வுகள். அந்த மாதிரி தேர்வுகளில் எந்தெந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நமக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க, அதை எப்படியெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டினியூஸாக நாம் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் புரியும். அதனால் கட்டாயமாக மறக்காமல் யாராக இருந்தாலும் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. அதே போல் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை தாங்க. நன்றி, வணக்கம்.